இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்சிலோனான்னு சொல்கிற ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். Can I get another coffee? This one is wet. அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. ஓகே, இறங்கின உடனே ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ்லாம் செமையாக இருக்குது. இந்த பார்சிலோனா ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் டீமு. வா, இங்கே வந்து ஃபுட்பால் கேமுக்கு செம பெரிய கிரேஸுங்க. நம்ம ஊரில் கிரிக்கெட் மாதிரி கல்லில் கட்டியிருக்காங்களா மண்ணில் கட்டியிருக்காங்களான்னு தெரியல. டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது பில்டிங்கு. ஃப்ரண்ட்லேருந்து நம்ம இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லேருந்து ரைட் சைடு தான் வந்தோம். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பானோ டில்லா வெகனான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சமோசா மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலடி தொடரில் அடுத்த எபிசோட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்சிலோனான்னு சொல்கிற ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். அந்த சிட்டி ஸ்பெயினில் இருக்குது. ஸோ அந்த சிட்டியில் தான் நம்ம போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். வாங்கங்க போகலாம். ஓகே, நம்ம அப்படியே க்ரூஸ் டெர்மினலை க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வெளியே போகலாம். க்ரூஸ் டெர்மினல் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி டூரிஸ்ட் பஸ்ஸஸ் இருக்கும். அதில் தெரிஞ்சுங்க அந்த ஸ்க்ரீனில் இந்தமாரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு டிக்கெட் எடுத்துகிட்டோன்னா இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கும். நிறைய பஸ் சுற்றிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துடலாம். So you show this anytime you get on or off the bus? Anytime. Okay. This is a map, right? Yes. Thank you, brother. You're welcome. All right. டிக்கெட்டும் மேப்பும் வாங்கியாச்சு. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 33 euros வருது. ஸோ 24 hours யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இங்கே க்ரூஸ் டெர்மினல்லேருந்து நம்ம ஒரு ஷட்டில் பஸ் அந்த மெயின் இடத்துக்கு கொண்டு போகும். அந்த ஷட்டில் பஸ் நிறுத்துகிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மேப்பில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிட்டியை பார்த்திங்கன்னா 2 ரூட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒரு சர்க்கிள் ஈஸ்ட்டில் போகிற ஒரு குரூப் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்குது. அதேமாதிரி வெஸ்ட்டில் போகிற குரூப் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்குது. இந்த 2 பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்டில் வந்து ஜாயின் ஆகுது. நம்ம எங்கே வேணால் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். க்ரூஸ் டெர்மினலுக்கு வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து ஷட்டில் பஸ் பிடிச்சி நம்ம வந்து அடுத்த ஸ்டாப்புக்கு போக போகிறோம். அந்த ஸ்டாப்பில் இருந்து தான் இப்போ நம்மளுக்கு நம்ம இந்த டிக்கெட் எடுத்தோம் இல்லையா, இந்த சிட்டி டூர் பஸ்ஸில் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ வெதர் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த சிட்டி டூர் இந்த பஸ் டிக்கெட் எடுத்ததே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நான் பிளான் பண்ணது என்னென்னா பஸ்ஸுக்கு மேலே உட்காந்து நம்ம வந்து போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படி இருக்கும் பட்சத்தில் மழை பெஞ்சதுன்னா எப்படி போகிறது? அந்த க்ரூஸ் ஷட்டில் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா லைன் நிற்குது, ஒரு க்யூ நிற்குது. அதாங்க பஸ் ஏறலான்னு போனோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஒரு 3 பேர். அவங்க நம்ம வந்து காரில் போகலாம், டாக்ஸியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கூட நம்ம டாக்ஸியில் ஏறிட்டோம். அப்படியே ஷேர் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு. வெளியே நல்லா மழை பெய்யுது. நம்ம நேரமாக என்னன்னு தெரியல. மழை நிற்கணும். மழை நிற்கலனா இந்த நாள் என்ன ஆகுன்னு தெரியல. பிரச்சனை என்னன்னா நம்ம அந்த பஸ் பாஸ் எடுத்தோம் இல்லையா, இல்லையே உங்களுக்கு தெரியும். மேலே வந்து ஓப்பன் டெக்கு, கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெக்கு. அப்போ இந்த ஓப்பன் டெக்கில் நம்ம போனோன்னா தான் இந்த ஓப்பன் டெக்கில் போனால் தான் நம்ம கரெக்டாக சிட்டியை வந்து நம்ம வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியும். ஆனால் இப்படி மழை பெஞ்சா எப்படி ஓப்பன் டெக்கில் உட்கார்றதுன்னு தெரியல. ஓகே, சியோ. அந்த பஸ் இங்கே தான் நிற்கும். இந்த பஸ் தாங்க சிட்டி டூர் பார்சிலோனா ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஏறி இறங்குற பஸ்ஸு. இந்தமாரி யூரோப்பியன் சிட்டிஸில் ஃபேமஸான சிட்டிஸில் எல்லா சிட்டிஸ்லையுமே இந்தமாதிரி பஸ்ஸஸ் இருக்குது. அந்த சிட்டி சுற்றி பார்க்குறதுக்காக இருக்குது பஸ்ஸு. ஐயோ எவ்வளோ கூட்டம்! 2 பக்கமும் நல்ல கூட்டமாக இருக்குது. 2 கம்பெனி இருக்குங்களா. ஒரு கம்பெனி வாங்கினா அந்த சைடு, இன்னொரு கம்பெனி வாங்கினா அந்த சைடு. இதுனா இவ்வளோ பெரிய க்யூவாக இருக்குது. இதில் நான் எப்போ ஏறி எப்போ இறங்கி ஒன்றும் புரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூவாக இருக்குது. சூப்பர். இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். மீன்ஸ் இந்த மாதிரி பஸ்ஸில் போக போகிறோம். இந்த பஸ்ஸில் போக போகிறோமான்னு தெரியல. அதில் போக முடியாதுன்னு அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த பக்கமும் லைன் நிற்குது, இந்த பக்கமும் லைன் நிற்குது. ஒரு பக்கம் மழை வேறு பெய்யுது. 2-3 எம்டி பஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். A few minutes later. Can I get another coffee? This one is wet.
அனதர் காப்பி கேட்குற மழையில் நடந்துச்சு நம்ம கொடுத்த காப்பி. ஓகே, புது காப்பி தராங்க. இப்போ நம்ம மேலே போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நின்று இருப்பாங்க மழையிலே. மேல் டெக்கில் போகிறோம். ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக மழையாக இருக்குது. பஸ் வேறு மூவ் ஆகிடுச்சு. சீட் இல்லை. செம வா அடிபொலி. ஒரு 45 மினிட்ஸ் கழித்து பஸ் ஏறி இருக்கும். அந்த லாங் க்யூ நோறுது மெல்லமாக நகர்ந்து பஸ் ஏறி இருக்கும். பஸ்ஸில் நம்ம மேல் தளத்துக்கு வந்திருக்கோம். பட் மேல் தளத்திலே பார்த்தீங்கன்னா சைடு விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கனால சைடு சீட்டு ரொம்ப சாரலாக இருக்குது. அதனால் யாருமே உட்காரல, எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இந்த சீட்டு மட்டும் உட்காந்துருக்காங்க. ஜன்னலோர சீட்டில் யாருமே உட்காரவே இல்லை. நம்மளாம் நின்றுட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் நிற்க போகிறோன்னு தெரியல. பட் பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சு. நம்ம ஷிப்பை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த சைடு நம்ம ஷிப்பு இருக்குது. நம்ம ஷிப்பு தான் அது. நம்ம ஷிப்பை கிராஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்க, நம்ம ஷிப்பு கூட இன்னும் 2 ஷிப்பு நிற்குது. நம்ம ஏதோ மலை மேலே ஏறுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் சொட்டரு கொண்டு வந்திருக்கலாம். சொட்டரு கொண்டு வராமல் போயிட்டோம். ரொம்ப குளிர். ரோட்டுக்கு சைடில் கார்லாம் இப்படி அழகாக நிறுத்திருக்காங்க பாருங்களேன். இது எப்படி வண்டி எடுப்பாங்கன்னு தெரியல. அப்படியே கிட்ட நிறுத்திருக்காங்க. ரோட்டுக்கு 2 சைட்லையுமே இந்த மாதிரி கார் நிறுத்திருக்காங்க. ஒரு மரத்துலேயே கார்டன் போல் பண்ணியிருக்காங்க. இது மரம்னா மரத்தை வந்து அப்படியே தூண் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க மரத்தை. எவ்வளோ நேரத்துக்கு எப்படியே நின்று போகிறேன்னு தெரியல. பார்க்கலாம். யாராச்சும் சீட்டு கொடுத்தாங்கன்னா உட்காருவோம். அதுவும் நல்ல இடமா பார்த்து உட்காரணும். ஃப்ரெண்டில் இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். நம்மளும் ஃப்ரெண்டில் தான் நின்றுட்டுருக்கோம். பார்ப்போம். சைடுலாம் விண்டோஸ் ஓப்பனாக இருக்கனால குளிருது. நம்ம வேறு ரொம்ப நனைஞ்சிட்டோம். ஒரு 45 நிமிஷம் மழையிலே நின்றுருக்கோம். அதுக்கப்புறம் தான் பஸ் ஏறணும். கொடை கொண்டு வரல. கொடை இருக்குது, பட் கொடை கொண்டு வர மறந்துட்டோம். எத்தனை விஷயங்கள் கொண்டு வர்றது ஞாபகம் வச்சு. இப்போ இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அந்த மேப்பில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்பும் நின்று போகும். நம்ம எந்த ஸ்டாப் வேணாலும் இறங்கிக்கலாம், எந்த ஸ்டாப் வேணாலும் ஏறிக்கலாம். நம்மளோட பிளான் என்னென்னா இந்த பஸ்ஸிலே 2 இந்த மொத்த சிட்டியும் சுற்றி பார்க்க தான் நம்ம பிளான். இறங்குற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்த அந்த ஹெட்செட் எடுத்து போட்டு என்னென்னு கேட்டு பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ நிறுத்துறாங்க. பட் என்ன இடம் தான் தெரியல. இந்த ஹெட்செட் நம்ம சைடில் இங்கே ஒரு சைடில் ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. அந்த ஃப்ளக் பாயிண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அது வந்து இங்கிலீஷ்லேயோ இல்லை ஒரு 16 லாங்குவேஜில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள். நிறைய ஸ்டாப்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் நம்ம அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு ஃபுட்பால் மியூசியம் ஒன்று இருக்குது. மியூசியம் FC பார்சிலோனான்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தான் போக போகிறோம் அடுத்தது. அங்கே இறங்கி அந்த ஃபுட்பால் மியூசியத்தை ஒரு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைம் வந்ததுன்னா இங்கே ஃபேமஸாக சொல்லப்படுற அந்த சர்ச் அதுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க. அப்படியே கீழே இறங்கி வந்து அடுத்த ஸ்டாப்பு அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம், ஃபேமஸான பார்சிலோனா ஃபுட்பால் ஸ்டேடியம். அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. ஓகே, இறங்கின உடனே ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ்லாம் செமையாக இருக்குது. இந்த பார்சிலோனா ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் டீமு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். வெளியே நல்லா மழை பெய்யுது.
அந்த அம்மா சொன்ன மாதிரி ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே விடுவாங்களான்னு இல்லைன்னு தெரியல, போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா காஃபிடேரியன் இருக்குது. இதெல்லாம் டிக்கெட் வாங்க இடம் போல் இருக்குது. அங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய ஸ்டேடியங்க. பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. உள்ளே விடுறாங்களா இல்லைன்னு தெரியலையே. வா, நம்ம வர நேரத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போகணும். நல்லா இருக்குது, இங்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே கூட போல ஒரு செட்டப் இருக்குது, அதை பார்க்க பெரிய வவ்வால் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, இது ஷாப்பிங்கா மியூசியமா? ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் இங்கே இருக்குது. ஜெர்சி, இந்த பார்சிலோனா ஃபுட்பால் டீமோட ஜெர்சிஸ் தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ ஃபுல் செட்டும் வாங்கிக்கலாம் போல இருக்கு. டிஷர்ட், ஷார்ட்ஸு, ஷூ அண்ட் சாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் போல இருக்குது. பட் நம்ம எதுவும் வாங்க போகிறது இல்லை. கேப்பு, இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஷாப்பிங் மால் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஷாலு, நம்ம மேலே போய் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குன்னு. மேலே பார்த்தீங்கன்னா கப்ஸ்லேருந்து கீ செயின் வரைக்குமே அந்த பார்சிலோனாவோட டீம் சிம்பிள் போட்டு இருக்குது. கீழே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரும் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாங்க ஒரே ஸ்டஃப்பு தான். டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, ஷூவு, ஃபுட்பாலு, சாக்ஸு, அந்த பின்பக்கம் பேக்வர்ட் ஷாட் அடிக்கிற மாதிரி ஒரு டாயும் மேலே பாலும் செட் பண்ணியிருக்காங்க. வா, இங்கே வந்து ஃபுட்பால் கேமுக்கு செம்ம பெரிய க்ரேஸுங்க. நம்ம ஊரில் கிரிக்கெட் மாதிரி இங்கெல்லாம் ஃபுட்பாலுக்கு செம்ம க்ரேஸு. ஓகே, இங்கே மெஸ்ஸி சைன் பண்ணது இருக்குது. பர்சனலி சைன்டு பை மெஸ்ஸி. மெஸ்ஸின்னு போட்டு அவரோட ஜெர்சி நம்பர் 10 அதை போட்டு அவரோட ஃபோட்டோ இருக்குது. பார்சிலோனா டீம் வந்து கப்பு வாங்கினப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பார்சிலோனாவோட சிம்பிள் FCBன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். லியோனல் மெஸ்ஸி அவர் சைன் போட்டு டிஷர்ட். ஸோ இங்கே இந்த கீ செயினில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கீ செயினில் FCBன்னு போட்டிருக்கு. ஷூ ஷேப்பில் தான் கீ செயின் அழகாக இருக்குது. இது என்ன பால்னே தெரியல. ஃபுட்பால் மாதிரி சின்னதாக இருக்குது, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு போல் இருக்குது. அதாங்க இப்போதைக்கு ரெனோவேஷன் இருக்கனால பார்க்க முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் டூரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த எப்படி இருக்குன்னு மேலேருந்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டூர் இருக்குது. நம்ம அதை எடுக்க போகிறதில்ல, நம்ம அப்படியே கிளம்பலாம். உள்ளே விடாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நம்ம அப்படியே மறுபடியும் கிளம்பி அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸில் போகும்போது கூட அந்த ஸ்டேடியம் தெரியுது. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இன்னும் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே இந்த ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப்புக்கு போக போகிறோம். 2-3 ஸ்டாப்பு கழித்து நம்ம வந்து உலகத்திலே பெரிய சர்ச் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் சர்காடா ஃபெமிலியான்னு சொல்கிறாங்க. அது 143 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம்.
சில வீடுங்கள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்க பாருங்களேன். என்ன இதில் கட்டியிருக்காங்கன்னே தெரியல. ஏதோ களிமண்ணில் கட்டின மாதிரி இருக்குது. கல்லில் கட்டியிருக்காங்களா மண்ணில் கட்டியிருக்காங்களானே தெரியல. டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது பில்டிங்கு. அங்கே ஒரு பில்டிங் பாருங்களேன், பெரிய கிளாஸ் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. பார்க்க பாருங்கள், ரோடு பக்கத்தில் பில்டிங்கு, அப்படியே அதுக்கப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் பில்டிங்கு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே இதுக்கு மேப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்சிலோன்ற ஊரே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்கொயராக இருக்கும். அந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக நான் கட்டின ஊர் இது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் மரம் அந்த டைம்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். நடக்கிறதுக்கு வழி, ரோடு, அதே மாதிரி அடுத்த பிளாக்காகவே இருக்கும். வந்தாச்சு. சர்ச் நமக்கு பின்னாடி இருக்கு. ஆல்ரைட், இந்த சர்ச் தாங்க 143 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் முடிக்கல. ஆக்சுவலி இது கட்டும் போது எப்போ முடிப்புன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2026, அதாவது அடுத்த வருஷம் முடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக மேலே போகுது பாருங்கள். ஆக்சுவலி இது பின்பக்கம், இது இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க. மேலே என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஆக்சுவலி உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். ஆக்சுவலி இது ஏன் இத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபண்டிங் மூலிமா தான் கட்டிகிட்ருக்காங்க. மக்கள் டொனேஷன் மூலிமாவும் ப்ரைவேட் ஃபண்டிங் மூலிமாவும் கட்டிகிட்ருக்காங்க. மேலே தெரிகிறாரு இல்லைங்களா, அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அது மக்களை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் மூலிமாவே வந்து அவரோட கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. நம்ம எடுத்தோடனே பேக் சைடு நிறுத்திட்டாங்க. நம்ம அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு போகலாம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நான் கல்லில் தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல் தான், கல் மூலியமாக தான் கட்டியிருக்காங்க. 143 வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டே தான் இருக்குது. அதாங்க ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் பல டிசைன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை பார்க்க எவ்வளோ மக்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாமே இதை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஸோ பார்சிலோனாவில் ஒன் ஆஃப் தி மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சர்காடா ஃபெமிலியான்னு சொல்கிற இந்த பெரிய சர்ச் தான். இதாங்க ஃப்ரண்ட்டு.
ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாச்சு, ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த கதையை தான் சொல்லுது. மொத்த பைபிளுமே இந்த பில்டிங்கில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், ஆக்சுவலி இது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1882 ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து நம்ம இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லேருந்து ரைட் சைடு தான் வந்தோம். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பில்டிங்கே வந்து தனி சர்ச் மாதிரி இருக்குது. உள்ளே ரொம்ப பெருசாக இருக்குங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டர்ஸ். இங்கே இருக்கிறது ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. ஒரு சுற்றி நம்ம பேக் சைடு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த பிளான் என்னென்னா, பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். பேனஸ்ன்னு சொல்லிட்டு பார்சிலோனா சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. பேக்கரி அண்ட் காஃபே. கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வா, இதை பார்த்தாவே ட்ரை பண்ணணும்னு தோணுது. நம்ம இதில் ஒரு 2-3 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த பீட்சா மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஏதாச்சும் 2-3 ஆர்டர் பண்ணலாம். வா, செம்மையாக இருக்குது. நல்ல பசி. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இதில் 2-3 ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிவிட்டு போய் சாப்பிடுவோம். ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. ஃபுட்டு வாங்கிட்டோம். நம்ம என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஸ்பானிஷ் பேர் தான் அது. ஒரு எஸ்பானோ டில்லா வெகேனா. ஓகே, ஒரு வெஜிடேரியன் பை ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம ஊர் இந்த கொழுக்கட்டைலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் 3 மினி எஸ்பானி டில்லா. நம்ம இந்த கொழுக்கட்டை மாதிரி இந்த காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பானோ டில்லா வெகேனான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சமோசா மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஸ்டஃப்லாம் உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஒரு வீகன் மீன்ஸ் ஒரு வெஜிடபிள் ஸ்டஃப் தான் இருக்குது உள்ள. கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துருக்கலாம், சூடு பண்ணாமலே கொடுத்துட்டாங்க. பட் நல்லா தான் இருக்குது. உள்ள நம்ம தக்காளி, வெங்காயம், பின்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தக்காளி தொக்கு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதேமாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா பீஃபு, போர்க்கு, சிக்கன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம அதே போல் இதுக்கு பேர் எம்பானாடில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சமோசா மாதிரி தான் இருக்குது. இது கூட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோவா பிடிக்கல. நம்ம அதேமாதிரி வேறு 2-3 ஸ்டஃப் வாங்கியிருக்கோம். திரும்பி அதேமாதிரி சமோசா மாதிரி இன்னொரு ஸ்டஃப்பு. ஒன்று வந்து பீஃப்னு சொன்னாங்க. பட் இது அந்தளவுக்கு நல்லா இல்லை. அடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அடுத்த ஸ்டஃப்பு. இந்த 3 பீஸ் சேர்த்து ஒன்று தான் தருவாங்க. இந்த சிக்கன் ஸ்டஃப் நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்டஃப் வச்சு தராங்க. நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஊர் கேக் தரீங்களா, இந்த மாதிரி ஒன்று வாங்கணும். அவ்வளோதான் இந்த எபிசோட். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். பாய்ங்க.